மாஸ்டருக்கு வணக்கம். அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் வணக்கம். பாபுஜி மாஸ்டர் எழுதின சத்யோதயம் புத்தகத்தில் 4வது சாப்டர் குரு பார்த்துட்ருக்கோம். இதில் பேஜ் நம்பர் 55, 56, 57 இதில் மாஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்கங்கிறத பற்றி பார்க்கலாம். ஆன்மீகத்திற்கு தேவை அனுபவம்தான், அறிவு இல்லை. அறிவின் மூலமாக ஆன்மீகத்தை அடைய முடியாது அப்படிங்கிறத மாஸ்டர் சொல்லிட்டு வராங்க. மகாபாரத போர் தொடங்கிறதுக்கு முன்னாடி கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு செய்த அந்த உபதேசத்தினுடைய விளக்கம் அப்படிங்கிறது தான் நாம் எல்லார்கிட்டேயும் இருக்கிற அந்த பகவத்கீதை அப்படிங்கிறது. கிருஷ்ணர் வாய்மொழியால் விவரித்த அந்த நிலைகளை பிரணாகுதி மூலமாக தான் அர்ஜுனுடைய இதயத்துக்குள்ளே செலுத்துகிறாரு. அதனுடைய விளைவாக அந்த இதயத்துக்குள்ளே அவர் செலுத்தும் போது அதனுடைய விளைவாக அர்ஜுனன் உள்ளும் புறமும் எல்லா இடத்துலையுமே அந்த நிலை பரவி இருக்கிறத உணர்றாரு. இந்த மாதிரி அவன் கேட்ட ஓரொரு சொல்லும் அவனுடைய இதயத்துக்குள்ள நேராக போய் ஒரு நிரந்தரமான பலனை உருவாக்குது. இது பிரணாகுதியினுடைய விளைவு அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போது இந்த காலத்தில் கீதையை நிறைய பேர் சொல்கிறாங்க. அதை கீதையை போதிக்கிறவங்க இருக்காங்க, நிறைய ஆசிரியர்களும் இருக்காங்க. அவங்க சொல்கிற விஷயங்கள் எல்லாமே மக்களுடைய மனதில் ஒரு விளைவை ஏற்படுத்தாததற்கான காரணம் என்ன அப்படின்னா, கேட்பவங்களுக்கு அந்த நிலைகளை பிரணாகுதி மூலமாக செலுத்தக்கூடிய சக்தி அவங்களுக்கு இல்லாதது தான் காரணம். அதனால தான் அதனுடைய தாக்கம் மக்களுக்கு ஏற்படலை அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இப்போது கீதையில் சொல்லப்பட்ட அந்த வெவ்வேறு மனோநிலைகள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் அர்ஜுனனுக்கு ஏற்பட்ட அந்த வெவ்வேறு மனோநிலைகள். ஒரு நேரம் அர்ஜுனன் நல்ல விதமாக யோசிப்பான். கண்டிப்பாக நாம் இந்த சண்டையை போட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. இன்னொரு டைம் பீஷ்மர், துரோணர் இவங்களெல்லாம் எதிர்த்து நம்ம போர் புரியணுமா அப்படிங்கிற இன்னொரு விதமான மனநிலை ஏற்படும். இப்போது இந்த மாதிரி சொல்லப்படுற அந்த வெவ்வேறு மனோநிலைகள் இது எல்லாமே எப்படி சொல்கிறாங்கன்னா, ஒரு மனிதன் ஆன்மீக பாதையில் போகும்போது அவனுக்கு ஏற்படக்கூடிய வெவ்வேறு படிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த இரட்டைத்தன்மைகள் அப்படிங்கிறது இது தாமாகவே உள்ளேருந்து வளர்ச்சி அடையுது அந்த ஆன்மீக பாதையில் உயர்ந்து செல்லும் போது. அப்போது இந்த மாதிரி படிப்படியாக தான் ஆன்மீகத்தில் முன்னேறணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட பக்குவம் அடையிறதுக்கு முன்னாடியே வேற ஏதாவது ஒரு குறுக்கு வழியை தேர்ந்தெடுத்தோ இல்லை ஒரு சம்பிரதாய வழிகள் அப்படின்னு சொல்லி நம்ம டைரெக்டாக ஒரு விஷயத்தை அப்ரோச் பண்ணி ஒரு குறிப்பிட்ட மனநிலையை அடையணும் அப்படின்னு சொல்லி நாம் முயற்சி பண்ணணும் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு எண்ணங்களே இல்லாத ஒரு நிலை உருவாகணும், இல்லை வேற ஏதாவது ஒரு சக்திகளோ அற்புதங்களோ நமக்கு கிடைக்கணும் இப்படின்னு ஏதாவது ஒரு விஷயத்தை நாம் எடுத்துக்கிட்டு முயற்சி பண்ணுறோம் அப்படின்னா அது நமக்குள்ள ஒரு ஸ்தூலத்தன்மையை அதிகரித்து அந்த ஆன்மீகத்தில் நம்மளுடைய முன்னேற்றத்திற்கு பாதகம் விளைவிக்கும் அப்படிங்கிறத மாஸ்டர் சொல்கிறாங்க. நம்மளுடைய நிலை என்ன, நாம் எப்படி அந்த ஆன்மீகத்தில் கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிறது ஒரு திறமை வாய்ந்த குருவிற்கு மட்டும்தான் அது தெரியும். இப்போது நாம் அந்த குறுக்கு வழியில் சில விஷயங்களை முயற்சி செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சொல்கிறாங்க. அடுத்தது, யார் உண்மையான குரு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, மத கொள்கைகளினுடைய முக்கியத்துவம் பற்றியும் இது செய்யலாம் இது செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றியும் நமக்கு அறிவுரை சொல்பவர் இவர் உண்மையான குரு இல்லை. அநேகமாக இது பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டு, குரு கிட்டேருந்து நமக்கு தேவைப்படுறது என்ன அப்படின்னா, நம்மளுடைய ஆன்மாவை விழிக்க செய்ய வல்ல ஒரு உண்மையான தூண்டுதலும் மெய்மை நிலையை நோக்கி செல்லும் மார்க்கத்தில் அவரது நேரடியான ஆதரவும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதாவது நம்மளுடைய ஆன்மாவை அவர் விழிப்படைய செய்யறதுக்கான ஒரு தூண்டுதலை தரணும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய அந்த இறுதி லட்சியமான தன்னிலை உணர்தல்னு சொல்லக்கூடிய அந்த மேன்மை நிலையை அடையக்கூடிய நாம் போகிற அந்த மார்க்கத்தில் அவர் நமக்கு நேரடியான ஒரு ஆதரவும் தரணும். இதுதான் நாம் குருக்கிட்டேருந்து எதிர்பார்க்குற ஒன்று. நாம் வெற்றியை குறிக்கோளாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த வெற்றியை தன்னிலை உணர்தல் அப்படிங்கிற அந்த வெற்றியை நாம் குறிக்கோளாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு மனிதரை தான்
மனிதரை நாம் தேடி அலையணும், அதை அடையணும், இந்த மாதிரி ஒரு மனிதரை நாம் தேடி அடையணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்போது ஆன்மீக குருவா ஏற்றுக்கிறதுக்காக ஒருத்தர்கிட்ட நாம் கல்வி அறிவையோ இல்லைன்னா அற்புதங்களையோ நாம் கணக்கில் எடுத்துக்கக்கூடாது. ஆனால் மெய்மை நிலை உணரக்கூடிய அந்த ஆன்மீக துறையில் அவருடைய அனுபவங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து தான் நாம் உண்மையான குருவை மதிப்பிடணும் அப்படிங்கிறத மாஸ்டர் சொல்கிறாங்க. ஏன்னா ஏற்கனவே விடுதலை அடைந்த ஒருத்தரால் மட்டும்தான் நம்மளை அந்த நிரந்தரமான தலைகள்லேருந்து விடுவிக்க முடியும். அவரே ஏற்கனவே சமஸ்காரங்கள், மாயை, அகங்காரம் இந்த தலையில் அவர் கட்டப்பட்டிருந்தா நம்மளை எப்படி அதுலேருந்து அவரால் விடுவிக்க முடியும்? உதாரணமாக, நீங்கள் ஒரு கம்பத்துலேயும் உங்களுடைய குரு இன்னொரு கம்பத்துலேயும் கட்டப்பட்டிருந்தா எப்படி அவரால் உங்களை விடுவிக்க முடியும் அப்படின்னு சொல்லி மாஸ்டர் கேட்குறாங்க. அப்போ சுதந்திரமாக இருக்கக்கூடிய ஒருத்தர் தான் நம்மளை அந்த அடிமைத்தனத்திலேருந்து விடுவிக்க முடியும். அப்போது அந்த குரு எப்படி இருக்கணும்? சமஸ்காரங்கள், மாயை, அகங்காரம் இந்த எல்லாத்துலேருந்தும் அவர் விடுபட்டிருக்கணும். மெய்மை நிலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆன்மீக துறையில் உயர்ந்த நிலையை அடைஞ்சிருக்கணும். அப்படிப்பட்ட ஒருத்தரால் தான் நம்மளை அந்த நிலைக்கு கூட்டிகிட்டு போக முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்படி இல்லாமல் ஒரு குரு தன்னுடைய சுய செல்வாக்கை வளர்க்குறதுலையும் சுய லாபத்தை பெருக்கிறதுலையும் கவனம் செலுத்துகிறாங்க அப்படின்னா அதுதான் மக்களை வழி தவறி செல்ல வைக்குது. அதுதான் அதற்கான முக்கிய காரணம். அப்போது இதை மனசில் வச்சுக்கிட்டு நாம் ஒரு குருவை தேடி அடையணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்படி இல்லாமல் தவறான குருமார்கள்கிட்ட மக்கள் போய் விழுந்துட்டாங்க அப்படின்னா அந்த குருமார்கள் அவங்களுடைய ஏமாற்று வேலைகளின் மூலமாக தங்களுடைய பதவியையும் செல்வாக்கையும் நிலைநாட்டுறதில் நிறைய ஆர்வம் எடுத்துக்கிறாங்க. அவங்கள விட அதிக முன்னேற்றம் அடைந்தவரோ இல்லைன்னா அதிக தேர்ச்சி திறன் வாய்ந்த ஒருத்தனுடைய மேன்மையை ஒத்துக்கிறதுங்கிறது அந்த போலி குருமார்களுடைய அதிகாரத்திற்கும் பதவிக்கும் பெருமைக்கும் ஒரு அதிர்ச்சியாக இருக்கும். அப்போது இது அகங்காரத்தினுடைய ஒரு கேடான நிலையே தவிர வேற ஒன்றும் கிடையாது அப்படின்றத சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட குரு கிட்ட நம்மளை சமர்ப்பிச்சுக்கிட்டோம் அப்படின்னா அவர்கிட்டேருந்து அந்த ஸ்தூல தன்மைகள்லேயே மிக மோசமான அகங்கார உணர்வை தான் நாம் எடுத்துக்குவோம். இது நம்மளுடைய ஆன்மீக முன்னேற்றத்தை நிச்சயமாக தடை செய்யும். இந்த கெடுதல் இருக்கிற வரைக்கும் முக்தி அப்படிங்கிறதுல அந்த ஒரு விஷயத்துக்கு சாத்தியமே இல்லை அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஆன்மீகம் அப்படிங்கிறது மனதினுடைய அதிநுட்பமான நிலை அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது நமக்குள்ள நாம் சூட்சுமமாக போகிறது, ஒன்றுமே இல்லாமல் போகிறது, அதுதான் ஆன்மீகம். அப்போது அந்த நிலையோட அந்த நுட்பமான நிலையோடு ஒப்பிடும்போது மற்ற எல்லாமே கனமானதாகவும் ஸ்தூலத்தன்மை உள்ளதாகவும் தான் தோன்றும் அப்படின்றாரு. ரோஜா மலர்னுடைய நறுமணத்தை நுகரும் போது புலன்களில் தோன்றக்கூடிய ஒரு மென்மையான உணர்வு கூட இந்த ஆன்மீகத்தை கம்பேர் பண்ணும்போது ஒரு கனமானதாக இருக்குமா. அதாவது அந்த நுட்பமான நிலைகளோட கம்பேர் பண்ணும்போது அது கூட ரொம்ப ஒரு வெயிட்டாக தோணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நிலை அப்படிங்கிறது இயற்கையோட பூரணமாக ஒத்திசைந்து பரிபூரண அமைதி, மிதத்தன்மை உள்ள ஒரு நிலை அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரியான மனநிலையில் எல்லா இந்திரியங்கள், புலன்கள் தூங்கக்கூடிய நிலையில், அதாவது உள்ளடங்கிய நிலையில் இருக்கும். அதனுடைய வேலைகள் எல்லாமே தன்னிச்சையாக நடக்கிறதுனால அதனால் மனதில் எந்த ஒரு பதிவுமே ஏற்படாது. முழு அமைதி அப்படிங்கிறது இதனுடைய ஒரு உயர்ந்த நிலைகளில் ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மையான மெய்ப்பொருள் இதற்கும் அப்பாற்பட்ட ஒன்று. அதை அடையும் போது அமைதியினுடைய உணர்வு கூட இல்லாமல் போயிடுது. மிக குறைந்த அளவு அப்படின்னாலும் அமைதியினுடைய உணர்வு கூட மனதில் ஒரு கணத்தை ஏற்படுத்துது. அதாவது அந்த ஆன்மீகத்தினுடைய இறுதி எல்லை அப்படின்னு போகும்போது அமைதின்னு சொல்லக்கூடிய அந்த உணர்வு கூட ஒரு கணத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஆன்மீகம் அப்படிங்கிறது
ஃபஸ்ட்டு நினைக்கிறதுலேருந்து உணர்வாக மாறுது. உணர்வு அப்படிங்கிறது அந்த மையமாக மாறுது. அதுக்கப்புறமா அந்த மையமாகவே ஆயிடுது. இதுக்கப்புறம் அந்த மையத்தை தவிர வேற எதுவுமே இல்லைன்னு சொல்லக்கூடிய அந்த நிரந்தரமான ஒன்றா மாறுது. இறுதியாக அது சலனமற்ற நிலையாக மாறிடுது. இப்போ இதுதான் ஆன்மீகத்தினுடைய அந்த வெளிப்பாடுகள் அப்படின்னு சொல்லலாம். எப்போ நாம் அமைதி இருக்கிறத கூட உணராமல் இருக்கிறோமோ அப்போது அந்த உணர்வுகளினுடைய அழுத்தத்திலிருந்து இல்லைன்னா அந்த எண்ண பதிவுகள் அது எல்லாத்துலேருந்தும் நாம் உண்மையாக விடுபட்டிருக்கோம் அப்படின்னு அர்த்தமாகுது. இந்த நிலையினுடைய தன்மையே விசித்திரமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையிலேயே இது பேரின்பமும் கிடையாது, எதிர்மறையும் கிடையாது. அந்த இறுதி நிலையினுடைய தன்மையை வார்த்தையால் சொல்ல முடியாது. இதுதான் நாம் இறுதியில் அடைய வேண்டிய அந்த நிலை. யார் ஒருத்தர் இந்த நிலையில் நிரந்தரமாக இருந்துக்கிட்டு தன்னுடைய மனோசக்தியால் ஒரு பயிற்சியாளர்னுடைய இதயத்தில் ஆன்மீக நிலையை செலுத்தி அவர்கிட்ட இருக்கிற அங்கல்களையும் தடைகளையும் நீக்கக்கூடிய வல்லமையும் தகுதியும் கொண்டு இருக்காரோ அவர்தான் அந்த திறமை வாய்ந்த குரு அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போது அந்த இறுதி நிலைக்கு கீழே இருக்கிற யாருமே ஆன்மீக பயிற்சி அளிக்க தகுதியற்றவர்கள் அப்படிங்கிறத மாஸ்டர் சொல்கிறாங்க. மாஸ்டருக்கு நன்றி. அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் நன்றி.